ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டனே இல்லாமல் மட்டன் வறுவல் தான் செய்ய போகிறோம். இதை சாதம், சப்பாத்தி, பரோட்டா, நான் கூட சாப்பிடும்போது அப்படியே மட்டன் கூட சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நான்வெஜ் வீட்டில் செய்ய முடியாத டைம்லலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வறுவல் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் பக்காவான சைடிஷாக இருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல காரசாரமான வெஜ் மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1.5லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். 250 ml கப்பில் 2 கப் சோயா நான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மீடியம் சைஸ் சோயா. இதை விட ரொம்ப சின்னதாக இருக்கிற சோயாவும் இருக்குது, இதே மாதிரி பெரிய சோயாவும் இருக்குது. இப்போ நமக்கு வேண்டியது மீடியம் சைஸில் இருக்கிற சோயா தான். இது ஒரு பவுலில் சேர்த்துருங்க. பெரிய சோயா யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்ணியில் வேக வச்சதுக்கப்புறமா அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயாவை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. ஒரு கொதியிலேயே இந்த சோயா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சோயா நல்லா சாஃப்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இந்த சோயாவில் இருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சோயாவில் இருக்கிற ஹீட்டெல்லாம் நல்லா குறைஞ்சிரும். நமக்கும் பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சோயாவில் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. பெரிய சோயா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைமில் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரை செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்குங்க, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையை சேர்த்துக்குங்க. 7 பல் பூண்டு தோல் நீக்காமல் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தேங்காய் ரொம்ப குறைவாகவே சேர்த்துக்குங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. 1.5 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கணும். முக்கியமாக இதில் தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, சின்ன துண்டு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அதே மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது மசாலாவும் நமக்கு ரெடியாக இருக்குது. இனி சோயாவை ஃப்ரை பண்ணிடலாம். அகலமான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு பிழிஞ்சு வச்சுருக்கிற சோயாவை சேர்த்துருங்க. இந்த சோயாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா எந்த பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் இருக்கோ அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. சோயாவை பேனில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விடும்போது சோயா பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அதனால தான் நான் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ண சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அதே பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா சுருண்டு வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது கூட 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துருங்க. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ நமக்கு பார்க்கும்போது எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். சோயா சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்கிற பச்சை மிளகாய் நல்லா காரமாகவே இருக்கும், அதனால தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற சோயாவை இந்த மசாலாவில் சேர்த்துருங்க.
சோயாவை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட அந்த சோயா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இந்த சோயாவோட சேர்த்துருங்க. இந்த சோயாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மசாலா உப்பெல்லாம் இந்த சோயா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த சோயா வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே சோயாவை வேக வச்சு ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் சோயா சீக்கிரமாகவே வெந்துடும். அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுருங்க. இடையில கிளறி விடுங்க. சோயா நல்லா வெந்து நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் நல்லாவே ட்ரையாக இருக்குது. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். கடைசியாக இதில் பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திட வேண்டாம். இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்குங்க. இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி இலை அதிகமாக சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு சோயா ஃப்ரை தயாராகிருச்சு. இதை நீங்கள் சோயா மசாலா, சோயா வறுவல், சோயா தொக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது சப்பாத்தி, சாதம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் இதை ட்ரையாக பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கிரேவி மாதிரி பண்ணிங்கன்னா பரோட்டா, நான் கூடயும் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான்வெஜ் வீட்டில் செய்யாத டைமில் இந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே மட்டன் வறுவல் மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.